ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோடு 189 பார்க்க போறோம். எடுத்ததும் நோலாண்டோட குரூவை காட்டுவாங்க. காமெடோ ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க, இப்ப இப்படியா நடக்கணும். அப்புறம் வில்லேஜஸ் கிட்ட போனாலே அவங்க பிளட் டெஸ்டியா இருக்காங்க, அதனால அதுவும் கஷ்டம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மணி சத்தம் வேற கேட்கலன்ட்டு வருத்தப்படுவாங்க. கால்கர நோலாண்டோட கண்ணத்தை கீறிட்டு என்ன தெரியுமா அவன் மூஞ்சி காட்டிட்டு வந்திருப்ப, உனக்கு என்ன அவன் பொண்டாட்டி விதவையாகணுமான்னு கேட்டிருப்பான்ல, அதை யோசிச்சே படுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் மவுஸ் காமிச்சு இந்த இடத்துல எட்டர்னல் ஃப்ரெண்ட்ஸ் த வேர்ல்ட் பெல் எக்கோஸ் அக்ராஸ் த மைட்டி சீஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டாக்டர் இப்படி கிளம்புறது வருத்தமா இருக்கேங்கும் போது மவுஸ் வந்து பாத்துருப்பா. கொஞ்சம் தனியா பேசணும்பா. கால்கரா ரொம்ப கோவத்துல இருப்பான் இல்லையா, அதுக்கான காரணம் இப்பதான் தெரியும். பாட்டனிஸ்ட் மைராண்டின்ட்டு முன்னால வெட்டப்பட்டிருக்க மரங்களை பார்த்துட்டு இதுதான் உனக்கான அட்வான்ஸ்மெண்ட்ஸா இருக்கும்னா கண்டிப்பா முதல்ல நாங்க உன்னை ஏத்திருக்க மாட்டோம், இத்தனை உயிர்களையே பலி கொடுப்பீங்கன்பா. இந்த மரத்தோட பேரு கிண்ட்ரட் ட்ரீ. அதை பத்தி இப்பதான் மவுஸ் எடுத்து சொல்லுவா. ஆக்சுவலா இங்க இருக்க ஷண்டோரியன்ஸோட மனசுக்குள்ள இறந்தவங்க முன்னோர்களோட ஆன்மாக்கள் இந்த கிண்ட்ரட் ட்ரீல இருக்கதான் நம்புவாங்க. அப்புறம் அவங்களுக்காக தானே அந்த மணியும் கூட ஒழிக்குது. அந்த வெள்ள மரம் ஷண்டோரியன்ஸ்க்கு அவ்வளவு முக்கியம்பா. மவுஸ் நாங்க ஷண்டோரியன்ஸ் எங்க உயிர்களை போல அதை மதிச்சு பாதுகாத்தோம், அதை நாங்க ஏன் புனித மரம்னு சொல்றோம்னு இப்ப உங்களுக்கு புரியுதான்னு கேப்பா. டாக்டர் அதை நாங்க வெட்டிட்டோம்லன்ட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. மவுஸ் இந்த ஒரு விஷயத்துலதான் ஊர் மக்கள் கோவப்பட்டது. உங்களுக்குள்ளான ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் ஊர் மக்களை காப்பாத்தினதுக்கொசரம் தான் பின்வாங்கிட்டாங்கன்பா. டாக்டர் இப்பதான் அந்த ஆட்டிடியூடுக்கான ரீசன் புரியுதுன்பாரு. மவுஸ் இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்டோம்ல, வேற என்ன செஞ்சாலும் அவங்க மனசெல்லாம் மாறாது, எனக்கு இதுல ஒரே ஒரு உதவி செய்யுங்கன்பா. சீன் அப்படியே அடுத்த நாள் ஜம்ப் ஆகும். நோலாண்ட் கிட்ட விஷயங்களை டாக்டர் சொல்லவும், நோலாண்ட் இருக்கல கேவலமான செயலை செஞ்சிருக்கோம், அதை மாத்தவும் முடியாது. கிராமத்து மக்கள் நம்ம மேல காட்டுற கோவம் சரிதான்பா. டாக்டர் ஆனா கம்டோருங்கிறப்ப நோலன் நான் என் விருப்பத்தை மட்டும் பார்த்துட்டு மத்தவங்களோட யோசிக்காம போயிட்டனே. இந்த நகரத்தோட இருப்ப பறைசாற்றதை தவிர அவங்களோட அந்த பெல் தான் அவங்களோட ஆன்செஸ்டர்ஸோட ஸ்பிரிட்ஸ் இந்த ஐலாண்டுக்கு வர வைக்குது. ஆனா நம்ம அந்த மரங்களை வெட்டி எரிஞ்சிட்டோம், அவங்க கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கூட கேட்க முடியாதுன்பா. டாக்டர் கமடோருன்ட்டு வருத்தப்படுறப்ப நோலாண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு பொக்கிஷங்களை விட்டு போயிடலான்னு பாரு. இதை கேட்ட க்ரூ மெம்பர்ஸ் அலறி இருப்பானுங்க. ஷண்டோரியன்ஸ் நோலாண்டு அவங்களோட ஆட்களும் போறதை தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் கோவம் இருந்தாலும் கொஞ்சம் கன்சர்னாவும் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு மவுஸ் ஓடி வருவா. எல்லாரும் என்னாச்சுட்டு பாக்குறப்ப கால்கரா வந்துட்டு எங்க போனேன்னு கேட்பான். மவுஸ் உதவி கேட்டிருப்பா இல்லையா, அது என்னன்னா எதுக்கு அந்த மரங்களை வெட்டினீங்கன்னு. அந்த மரத்தை வெட்டினக்கான ரீசனுக்கு கண் கலங்கி இருப்பா. அதுல இருந்தா அந்த பிளாக்ங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் அதுதான் ஷண்டோரியன்ஸ்க்கு பாதிப்பா வந்திருக்கும். அந்த மரங்கள்ல ஒண்ணுல பாய்சன் வந்து பரவி இருந்திருக்கு, அதை பத்தி ஏன் அவங்க எல்லாத்துக்கும் தெரியல. அந்த மரங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் முக்கியமான்ட்டு அவங்கள போக விடாதீங்கன்ட்டு அழுவா. கால்கரா அந்த மரம் முக்கியம்னு உனக்கு தெரியாதான்பா. மவுஸ் அப்பா நீங்க பல வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு விஷயங்கள் இப்படி முடிய வேண்டாம், நம்ம அவங்களுக்கு பல தரப்புல கடன் பட்டிருக்கோன்பா. கால்கரா என்ன பேசுற நீன்பா. இப்பதான் டாக்டர் சொன்ன விஷயத்த சொல்லுவா. அவர் பாட்டனிஸ்டா ஏதாவது காடை சேதப்படுத்த விரும்புவாரான்னு. அவர் இந்த மரங்களை வெட்டினதுக்கு காரணமே அந்த பிளாக் பரவாம இருக்கா. இது தீவுல இருந்து தீவு மனுஷங்களை பாதிச்சு மொத்தமா நாசம் பண்ணும். என்னமோ ஒண்ணு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணியிருந்தாலும் எங்க மேலதான் தப்பு, இது மன்னிக்க முடியாதது. அப்புறம் நாங்களும் எங்க தரப்பு வேலையை முடிச்சிட்டோன்னு இருப்பாரு. கடைசியா அவனுக்கு என்னெல்லாம் முக்கியம் தெரியும் இருப்பாரு. இந்த விஷயங்களும் சொல்லவும் ஷண்டோரியன்ஸ்ல திகைப்போட இருப்பாங்க. சேட்டோ அப்ப இதை கூட நம்ம நலனுக்காக தான் செஞ்சாங்களான்பா. கால்கரா அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிச்சிருப்பான். நோலாண்ட் என்ன மன்னிச்சுக்கடா, எனக்கு தெரியல இதெல்லாம், தயவு செஞ்சு கிளம்பிடாதேன்ட்டு கண் கலங்கிட்டு ஓடுவான். நோலாண்ட் அந்த பக்கம் க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களான்னு கேட்பான். ஒரே ஒருத்த மட்டும் தங்கத்தெல்லாம் பார்த்துட்டு இல்லையேன்பா. இன்னொருத்த மண்டையில தட்டிட்டு அதை விட்டு தள்ளுறாவும் உடமையை மட்டும் சொல்றான்பா. இதுக்கப்புறம் நோலாண்ட் வந்துட்டு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராகுங்க, நம்ம எல்லாரும் எல்பெனியல் கிங்டம்கே திரும்ப போலான்பா. கால்கரா வர வழியில நோலாண்டும் கத்திட்டு நான் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் நோலாண்ட் அண்ட் க்ரூ கிளம்புறப்ப திடீர்னு அந்த கோல்டன் பெல்லோட சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கும். என்ன மணி இப்ப அடிக்குதுன்ட்டு எல்லாரும் தகைப்போட இருக்கப்ப மணியை சேட்டோ தான் அடிப்பான். அங்க இருக்க சவுத் பர்ட்ல இருந்து அந்த ஜெயண்ட் ஸ்னேக் வரைக்கும் கத்துங்க. சேட்டோ நாங்க பண்ண தப்புக்கு எங்களை மன்னிச்சுக்கங்கன்ட்டு அழுவான். திரும்ப திரும்ப அந்த மணி அடிச்சுட்டு இந்த பக்கம் கால்கராவும் வந்திருப்பான். நோலாண்ட் வந்துட்டு என்னன்னு பாப்பான். கால்கரா நோலாண்டன் கத்துவோம். நோலாண்ட் கால்கரா நீயான்பா. கால்கரா ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறத என்னன்னு தெரிஞ்சிருப்பான் நோலாண்ட் கூட இருக்கப்ப. அதெல்லாம் யோசிச்சுட்டு அவனுக்கு கண் கலங்கி இருக்கும். இங்க பாரு, திரும்ப இங்க வா, நீ மறுபடியும் எங்க தீவுக்கு வரணும், நீ திரும்ப வர அந்த நாள் வரைக்கும் நாங்க இந்த மணி அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம், நீ இந்த கடல்ல தொலைஞ்சு போகாம இருக்க, நீ எங்களை தேடி வரன்பா. நோலாண்டும் கண் கலங்கி இருப்பாரு. கால்கரா நம்ம இன்னொரு நாள் திரும்ப சந்திப்பேன் என் உயிர் நண்பான் இருப்பான். நோலாண்ட்ல அப்படியே மண்டிட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப நான் இங்க திரும்ப வரலாமா, அப்ப நான் கண்டிப்பா இங்க திரும்ப வருவான் இருப்பாரு. கால்கரா பாய் சொல்லிட்டு இருக்கும் போதே நோலாண்ட் எதிர்த்து கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. கண்டிப்பா நான் ஒரு நாள் வந்தே தீருவேன் கால்கரான்னு. இந்த இடத்துல மணி அடிக்கும் லைக் ஒரு ப்ராமிஸ் போல. இதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவர்ல நாட்சியில மான் பிளாக் நோலாண்ட்னு ஒருத்தன் வசிச்சான். அவன் ஆக்சுவலா எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லலாம், எல்பெனியல் கிங்டம் சேர்ந்தவன். அவன் எப்பவும் அவனோட அட்வென்ச்சர்ஸ் பத்தி மத்தவங்களுக்கு சொல்றது வழக்கம். ஆனா கிராமத்து மக்களே அது உண்மையா இல்லையானே புரிஞ்சுக்க முடியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் நோலாண்ட் அவனோட லாங் ஜேர்னில இருந்து வந்தப்ப ராஜாக்கு அதை பத்தி சொன்னாங்க போது நோலாண்டும் ஷண்டோரா அண்ட் சிட்டி ஆஃப் கோல்ட பத்தி சொல்லியிருப்பாரு. பட் அரசவைக்கு பேரரசா தான்
தான் வந்திருக்கோம். கடைசியா ராஜா நோலான் கிட்ட மேரேஜ் வாய்ஸ்ல இருந்து நமக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இப்ப நீ கிராண்ட் லைன்குள்ள போலாம், உனக்கான இன்னொரு மிஷன் வச்சிருக்கேன் இருப்பாரு. நோலான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் இருப்பாரு. ராஜா இந்த தடவை நான் என் சோல்ஜர்ஸோட வருவன் பாரு. நோலாண்டும் சரி வாங்கன்னு இருப்பாரு. இதுக்கப்புறம் நோலான் ஷண்டோராக்கு வரக்கு முன்னால கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னால காட்டுவாங்க. செட்டோ வந்து பெல் அடிக்க போவான், கால்கரா கூட வந்து உதவுறன் பாரு. அந்த ஜெயின்ட் ஸ்னேக்கும் அங்கதான் இருக்கும். அதுக்கு நோலான்னு பேரே வச்சிருப்பாங்க. செட்டோ நல்லா வளர்ந்துருப்பான். நோலாண்டா அவன் க்ரூவை எப்ப திரும்ப வருவாங்கன்னு தெரியுமான்னு கேட்பான். நோலாக்கு ஆப்பிள் விட்டுட்டே கால்கரா அவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட நீ கேட்டுக்க, கூடவே அவன் இருக்கு அது என்ன நாதன் சீல, அது மட்டும் இல்லாம அவனுக்குன்னு குடும்பம் குட்டிலாம் இருக்கும்ல, ஆனா இந்த பெல்ல நம்ம தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறது ஒரு ப்ராமிஸ் போல, அவன் எப்படிங்க திரும்ப ஒரு நாள் வருவான்ங்கிறக்காகன்பா. சவுத் பர்ட் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்தா வானம் இருள் சூழ்ந்திருக்கும். கால்கரா திடீர்னு இந்த மேகங்களுக்கு என்னாச்சு, சீக்கிரம் வாஸ் செட்டும் நம்ம போய் கிராமத்தை பாதுகாக்கலான்பா. இந்த பாயிண்ட்ல தான் ஷண்டோரா மேல போயிருந்திருக்கும் ஸ்கைபியாவுக்கு. நோலான் வந்து பாக்கும்போது என்ன இந்த தீவு இதோட முடிஞ்சிருக்குன்ட்டு ஷாக் ஆயிருப்பாரு. ராஜா உதச்சு என்ன என்கிட்ட போய் சொல்லிட்டியான்னு அவமானப்படுத்தி இருப்பாரு. நோலான் கால்கரா இங்க என்னதான் ஆச்சு, எனக்காக அந்த மணி அடிச்சுனாவது ஷண்டோராவோட நெருப்பு ஏத்துன்பா. இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க நாதன் சிகே. நோலாண்டும் நான் 6 வருஷத்துக்கு முன்னால அப்படி ஒரு நகரத்தை பார்த்தேன், அது சிட்டி ஆஃப் கோல்டு தான் பாரு. இந்த ராஜா கேடு கெட்டவனா இருப்பான் போல, இவனோட க்ரூ மெம்பர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்பா. பார்த்தா அவன் நாங்க அங்க போகவே அது முழுக்க முழுக்க பொய்யின்றுவான். ஊர் மக்கள் அப்படின்னா நோலன் பொய் சொல்றவனான்ட்டு ஷாக் ஆவாங்க. நோலனோட ரியல் க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு அவன் எங்க க்ரூலே இல்ல, நாங்களாம் அதை பார்த்தது உண்மைதான்ட்டு நோலன் கிட்ட கால்கராவையும் மத்தவங்களையும் பாத்தீங்களான்னு கேட்பாங்க. காமடோர் என்னதான் ஆச்சுன்னு கேட்கும் போது ராஜா அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவான். நோலன் என்னோட ஆட்களை விட்டுருங்கன்னு பாரு. இதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பானுங்க. மான் பிளாங்க் சொன்ன பொய்க்காக அவனோட தலையை வெட்டி கொல்ல போறோன்னு. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் இருக்க ஒவ்வொருத்தனும் லயர் லயர் லயர்னு சொல்லி பயங்கர அவமானப்படுத்தி இருப்பாங்க. நோலாண்டோட மரணம் ரொம்பவுமே இழிவா இருக்கும். அவனோட க்ரூ மெம்பர்ஸே தாங்கிக்க முடியாம அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அவர் ஒன்னும் பொய் சொல்லின்ட்டு. நோலான் கீழே உதட்ட கடிச்சிட்டு இருக்கதை பார்க்கும் போதெல்லாம் மனுஷன் இதெல்லாம் எவ்வளவு பொறுத்துக்கிட்டாருங்கிற போல இருக்கும். இதுக்கப்புறம் ஷண்டோரா வானத்துக்கு போயிருக்கும் இல்லையா, அது நேரா போய் ஜெயின் ஜாக்ல சொருகி இருக்கும். அதனால தீவோட மத்தியில இருந்து அந்த ஜெயின் பெல் மட்டும் மேல பறந்து போய் விழுந்திருக்கும். அதுல வர ஒளி ஸ்கைபியன் பீப்புளுக்கு அப்படியே ஒரு புது உயிரோட்டத்தை கொடுத்த போல இருந்திருக்கும். ஸ்கைபியன் பீப்புளை சேர்ந்தவங்க இதென்ன புதுசா வேர்த் வந்திருக்குன்ட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. சிகரெட்டை பத்த வச்சிருக்க ஒருத்த மட்டும் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து வர அந்த பியூட்டிஃபுல் வாய்ஸ், இது உண்மையாலுமே ஒரு ஹோலி லேண்டுக்கான பிறப்பு, கண்டிப்பா நான் அங்கதான் வசிக்கணும்பா. ஷண்டோரியன் பீப்புள்ஸ்க்கு இங்க என்ன நடந்துச்சுனே புரியாம இருக்கும். எல்லாரும் பலத்த காயத்துல இருப்பாங்க. கால்கரா என்னடா இது என்னால சரியா மூச்சு விட முடியலன்ட்டு எல்லாரும் ஓகேவான்னு கத்துவான். சுத்தி இருக்க பீப்புள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரீட் பண்ணிப்பாங்க. முதல் காயம் பட்டவங்களை எதனாச்சும் ஏதாச்சும் பாக்கணும்ட்டு. கால்கரா அந்த இடத்துல தடுமாறி எந்திரிக்கிறப்ப மத்தவங்க இன்ட்ரூடர்ஸ்ன்பாங்க. இதே இடத்துக்கு கடவுள்ன்ட்டு அந்த சிகரெட் குடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, அவன் அவனோட டிவைன் வாரியர்ஸோட வந்திருப்பான். இதுக்கப்புறம் இந்த நிலத்துல நான் தான் வசிப்பேன், நீங்க எல்லாரும் என்ன கடவுள்னு கூப்பிடணும்பா. கால்கரா கடவுளாவது மயிராவதுன்ட்டு ஷண்டோரியன் வாரியர்ஸ் வாங்க அவங்களோட போய் போராடலான்பா. கால்கரா ஃபைட் பண்ண போகும்போது கூட நாங்க நோலாண்டுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம், கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம்னு நினைப்பான். கீழே இருக்க நோலாண்டோ கால்கரா எங்கடா போயிட்டின் பாரு. கால்கரா மனசுக்குள்ள நீ ஜெயாக்கு திரும்பும் போது நீ நாங்க இல்லாததை பார்க்க போறியா, கொஞ்ச நாள் எப்படியாவது சமாளி, நாங்க எங்கதான் இருக்கோம்னு தெரியப்படுத்துறேன்ட்டு ஃபைட் பண்ணுவான். நோலாண்ட் நீ உயிரோட தான் இருக்கியான்னு யோசிப்பான். கால்கரா மனசுக்குள்ள நான் உனக்கு நிறைய சொல்ல விரும்புறேன்பா. நோலாண்டோட கண்ணீரோட படிஞ்ச இறுதி வார்த்தைகளா, கால்கரா நீ நல்லா இருக்கீன்னு தெரிஞ்சா போதுன்னு இருப்பாரு. ரெண்டு பேரும் சேஸ் பண்ணிட்டு ப்ராமிஸ் பண்ண போல பேசியிருப்பாங்க இல்லையா, திரும்ப இதே நேரத்துல ஒரு நாள் சந்திக்கலான்னு. அதை யோசிச்ச கால்கரா நோலாண்டுன்னு கத்திட்டு ஷண்டோரியன் நெருப்ப பத்தவேன்னு கத்திருப்பான். இதை ஊர் தலைவர் வைப்பர் கிட்ட சொல்லிட்டு கிரேட் வாரியர் கால்கரா அந்த வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப சொல்லி கத்தினாரு. ஜஸ்ட் ஒரு தடவை அந்த மணி அடிச்சா போதும்னு நினைச்சாரு. இது மூலமாவே நம்ம இங்கதான் வசிக்கிறோங்கிறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலாம்னு நினைச்சாரு. ஆனா அப்பல இருந்து அந்த மணி சத்தம் கேட்கல, நம்ம இங்க இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியாம போச்சு. அப்புறம் இங்க ப்ளூசியை சேர்ந்த செயலர்ஸ் அப்பப்ப வரும்போதெல்லாம் நோலாண்ட் நமக்கு பல விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாருல, அவர் நம்ம நகரத்தோட பெருமைகளை பத்தி சொல்லி இருந்திருக்காரு. ஆனா மக்கள் எல்லாரும் அவரோட வார்த்தைகளை ஏற்க மறுத்தாங்க, ஷண்டோராவோட எக்ஸிஸ்டன்ஸையே மறுத்தாங்க. அப்புறம் நோலாண்ட் ஒரு லையரா செத்தாரு. ஆனா எல்லாம் லேட் ஆகி போச்சு. அப்புறம் இறுதியா கிரேட் வாரியர் கால்கராவும் ஸ்கைல நடந்த பேட்டில் ஹானரபிளா செத்தாரு. அப்புறம் அவரால் அவரோட மெசேஜை கன்வே பண்ணவே முடியல. அப்புறம் இதுதான் கிரேட் வாரியர் கால்கராவோட மிகப்பெரிய வருத்தம் இருப்பாரு. வைப்பரோட உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்பவும் நம்மளால அதை ரீச் பண்ண முடியுமா, அந்த மணி இப்ப நம்ம அதை அடிச்சாலும் அது நோலாண்டுக்கு கேட்குமான்னு கேட்டிருப்பான். உண்மையை சொல்லுங்கன்ட்டு சீஃப் கண் கலங்கி இருப்பாரு. அது நல்ல கேள்வி, நம்ம சொர்க்கத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கோம்லன்னு இருப்பாரு. வைப்பர் அதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த நாடே அழிஞ்சு போறத பாப்பான். ஐசா இப்ப நம்ம தப்பிச்சு போலினாலும் செத்துருவோன்பா. வைப்பர் தயவு செஞ்சு வா போலான்பா. வைப்பர் ஹெனல் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, எங்க கிட்ட இருக்கு எல்லாத்தையும் பறிச்சுக்கன்னு கேட்பான். நாடு முழுக்க மின்னல் தாக்கிக்கிட்டே இருக்கும். என்னால் சிரிச்சுக்கிட்டே இந்த வானம் தான் கடவுளுக்கான களம், இங்க இருக்க எல்லாமே கண்ணுக்கு எரிச்சலாதான் இருக்கு, இங்க வசிக்கிற மக்கள் மரங்கள் நிலம்னு எல்லாமே அதாவது இடத்துக்கு போய் சேருட்டோம், எல்லாம் ப்ளூ சீலேயே போய் திரும்ப விழுகட்டும்பா. ஏஞ்சல் ஐலாண்ட்ல தான் ரொம்ப சேதாரம் ஏற்படும். மெக்கன்லி எல்லாரும் போட்டுக்கு போங்க, ஏஞ்சல் ஐலாண்ட் அழிஞ்சுக்கிட்டு வருதுன்பாரு. ஒயிட் பேரட்டஸ் அந்த இன்னொருத்த வந்துட்டு நிறைய மக்களுக்கு காயம் பட்டிருக்குன்பா. மெக்கன்லி முதல்ல அவங்கள போட்டுக்கு கூட்டிட்டு போ, அங்க வச்சு கூட ட்ரீட் பண்ணிக்கலான்பா. மக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு கடலுக்கு ஓடணும்ட்டு போவாங்க. மெக்கன்லி மனசுக்குள்ள அந்த பொண்ணோட ஸ்பீச்சை கேட்கறப்ப என் உடம்பே செலுத்துச்சு. இப்ப அந்த பொண்ணு ஓகேவா இருப்பாளான்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது மின்னல் தாக்கும். இதுக்கப்புறம் கோனி சேஃபா இருக்கதை காட்டுவாங்க. கோயிங் மேரில ராபின் அவன் ரொம்ப மேல இருப்பான் போலயே. இப்ப இது மேட்டர் ஆஃப் டைம்ல தான் இருக்கு. இந்த பையனோட டாப்க்கு அவன் போற வரைக்கும் கான்ஃபால் எனலுக்கு அங்க இருக்க என்னதான் வேணும்
வேணுமான்னு கேட்பான். ராபின் டாப்ல இருக்க கோல்ட் பெல்ல பத்தி சொல்லுவா. வைப்பர் திரும்பி பார்ப்பான். என்னால எல்லா பக்கமும் ஓடி திரியிற மக்களை பாக்குறப்ப எறும்பு புத்த நாசம் செஞ்சதோ எறும்புகள் அங்கேயும் இங்கேயும் ஓடும் இல்லையா, அதை பாக்குற போல இருக்குன்ட்டு சிரிச்சுட்டு ஸ்கைப்பியா எங்கேருந்து வந்து அங்கேயே போன்ட்டு அட்டாக் வச்சிருப்பான். பார்த்தா ஒயிட் சீல ஹோல் விழுந்திருக்கும். என்னால இதுக்கப்புறம் எனக்கு காட் ஸ்ட்ரைனும் தேவையில்லைன்ட்டு அந்த இடத்தையும் அழிப்பான். இதுக்கப்புறம் எனக்கு ஷண்டோராவும் தேவையில்லைன்ட்டு ஷண்டோராவையும் தாக்குவான். என்னால் சிரிச்சுக்கிட்டே இப்ப எனக்கு ஒன்னே தான் தேவை, அது அந்த பெரிய கோல்டன் பெல்லுன்பா. இந்த ஒரு பாயிண்ட் 2 பாய்ஸ் எனக்கு இங்க ஏதோ கேக்குதேன்பா. நாமி லூஃபியை தேடி வரப்ப அவன் எப்படா இவ்வளவு வேகமா ஓடுறான்பா. லூஃபி ஓடுற வழியில நாமி ஓகேவாரு நான் காப்பாத்த வந்துட்டு இருக்கேன், அப்புறம் என்னால் கண்டிப்பா உனக்கு அந்த கோல்டன் பெல்ல நான் கிடைக்க விட மாட்டேன்னு கத்திட்டே வருவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நோலாண்டோட டெத்தை பார்த்து எத்தனை பேர் வருத்தப்பட்டீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நோலாண்ட இந்த 2 எபிசோட்ல பார்த்தே ஃபேன் ஆனவங்க ஜஸ்ட் நோலாண்ட்னு ஒரு ஒயிட் ஹார்ட்டை போட்டு விட்டு போங்க. கடைசியா ஏஞ்சல் ஐலாண்ட் ஒப்ளிட்ரேட்டட் தி ஹாரர் ஆஃப் தி ரைகோஸ் அட்வென்ட்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.